வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2007 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் சேர்மங்களில் எது டயா காந்த பண்பை வெளிப்படுத்துகிறது? அதாவது நம்ம முந்தைய வீடியோலே காந்த பண்பு குறித்து பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் இதுவும் காந்த பண்பு குறித்த கேள்விதான். வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். நம்ம முந்தைய வீடியோல காந்த பண்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம். அது என்ன அப்படின்னா, முதல்ல காந்த பண்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மூலக்கூறோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இரட்டைப்படையில இருந்தது அப்படின்னா அது டயா காந்த பண்பா செயல்படும். ஒற்றைப்படையில இருந்தது அப்படின்னா அது பாரா காந்த பண்பா செயல்படும். இந்த இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 10 அல்லது 16 அல்லது 32 இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டைப்படையா இருந்தா கூட அது ஒரு பாராகாந்த பண்பா தான் செயல்படுது. இந்த ட்ரிக்கை மட்டும் நல்லா உங்க மனதுல பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வியை சால்வ் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 2 அதாவது முதல்ல ஆக்சிஜனோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு முதல்ல எழுதணும். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. இப்போ O2 2 மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இப்போ 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 × 8. இப்போ 2 மைனஸ்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்களை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால +2 = 18. 18 அப்படிங்கிறப்ப இது ஒரு இரட்டைப்படை, அதாவது ஈவன் நம்பராக இருந்தா அப்படின்னா இது ஒரு டயா காந்த பண்பா செயல்படும். அப்போ O2 2 காந்த பண்பு என்னது? டயா காந்த பண்பு. கொடுத்திருக்க கேள்வியின்படி எந்த சேர்மம் டயா காந்த பண்பை வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் ஆப்ஷன் டயா காந்த பண்பு வெளிப்படுத்துது. அப்போ இது சரியான பதிலாக இருக்கலாம். மீதம் இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு எது சரி அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம். இப்போ வாங்க ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2+. முதல்ல நம்ம ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். ஸோ மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான்களை கழிக்கணும். அப்போ -1 = 15. இது ஒரு ஒற்றைப்படையா இருக்கு. ஒற்றைப்படையா இருந்தது அப்படின்னா அது பாராகாந்த பண்பு. அப்போ O2+ஓட காந்த பண்பு என்னது? பாராகாந்த பண்பு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியின்படி எந்த சேர்மம் டயா காந்த பண்பு பெற்றுள்ளதுதான் கேள்வி. பட் நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பாராகாந்த பண்பு பெற்றிருக்கு அப்படின்னா இந்த பதில் சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க மூணாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா O2. O2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. 16 அப்படிங்கிறப்ப இது ஒரு இரட்டைப்படை. இரட்டைப்படையா இருந்தா கூட இது எக்ஸப்ஷன் கேஸ்ல இருக்கிறதுனால இது பாரா காந்த பண்பை வெளிப்படுத்துது. அப்போ O2ஓட காந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா காந்த பண்பு. இந்த O2 பாரா காந்த பண்பை வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுனால இது சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க நாலாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நான்காவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா NO. NOவில் நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும், ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். முதல்ல மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, மொத்தத்தில் 15. 15 அப்படிங்கிறப்ப இது ஒற்றைப்படையில் வருது. ஒரு பாரா காந்த பண்பை வெளிப்படுத்துது. அப்போ NOவோட காந்த பண்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா காந்த பண்பு. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சேர்மம் டயா காந்த பண்பு வெளிப்படுத்துது அப்படிங்கிறதான் கேள்வி. நம்மளுக்கு நாலாவது ஆப்ஷன் பாரா காந்த பண்பை வெளிப்படுத்துறதுனால இது சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். பின்வரும் சேர்மங்களில் எது டயா காந்த பண்பு வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் 1 தான் இதுக்கு சரியான பதில். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.